இந்த முற்பிறவி பாவம் புண்ணியம் ஊனமுற்ற ஒருவனுக்கு ஏன் ஊனமாக பிறந்தீங்கன்னா போன பிறவியில் செஞ்ச பாவம். அதெல்லாம் அவங்களோட மத நம்பிக்கையை பொறுத்து இருக்குல்ல சார். மதமே தப்பு. மதம் மக்களுக்கு அபின். மதம் என்பதே மார்க்ஸ் சொல்கிறாரு, மக்களுக்கு அபின் போதை தரும். மதம் இந்து மதம் கணவன் இறந்தால் மனைவியை கொளுத்தி விடுன்னு சொல்கிற மதம். இது பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லை. உழைப்பதற்கு அவனுக்கு என்ன உத்தரவாதம்? இந்தியாவில் 140 கோடி பேரில் 30% ஒரு நேரம் பட்டினியாக படுக்க போகிறான். கல்வி இன்னும் போய் சேரவே இல்லை. நீங்கள் மதுரை அலங்காநல்லூரில் லேகியம் விற்கிறவர் சிட்டுக்குருவி லேகியம் விற்கிறார். சிட்டுக்குருவி லேகியம் விற்கிற உனக்கு 10வது வரை படித்திருக்கிற உனக்கு சித்த வைத்தியம் எப்படி தெரியும்? சித்த வைத்தியம் பட்டம் வாங்கினியா? சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்துலேயும் அசோக் நகர் பள்ளிக்கூடத்துலேயும் CO அனுமதியோடு, தலைமை ஆசிரியர் அனுமதியோடு இவரை பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுவதற்கு அனுமதித்த மகேஷ் பொய்யாமொழி தான் குற்றவாளி. மகேஷ் பொய்யாமொழியுடைய கவனத்துக்கே வராமல் நாம் தமிழர் சிவராம போலி NCC ஆஃபீஸரா தருமபுரி கிருஷ்ணகிரியில் 13 வயது பல பெண்களை கற்பழிச்சிருக்கிறான். இந்த மாணவர்களை மிகப்பெரிய அறிவு ஜீவிகளாக, இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக, அரசு துறை அதிகாரிகளாக, IAS ஆக IPS ஆக மாற்ற வேண்டுமே தவிர அவனை சாமியாரை மாற்றக்கூடாது, அவனை மதவாதியாக மாற்றக்கூடாது, மந்திரவாதியாக மாற்றக்கூடாது, தந்திரவாதியாக மாற்றக்கூடாது, குடுகுடுப்பக்காரனை மாற்றக்கூடாது. அனுமதித்தது அதுக்கு முழு பொறுப்பு மகேஷ் பொய்யாமொழி பதவி விலகணும். அவர் கல்வித்துறை மந்திரிக்கு லாய்க்கு இல்லை. உதயநிதிக்கு மேக்கப் வேணா போயிடலாம், பொட்டி தூக்குவதற்கு போயிடலாம். தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். சார், இப்போது தமிழ்நாட்டில் அடுத்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மகாவிஷ்ணு அவருங்க பேசுனது எவ்வளோ ஒரு பரபரப்பாச்சு. ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்தவர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறி இப்போ அவராக போய் எந்த ஒரு ஸ்கூல்ஸ்லேயும் இல்லை காலேஜ்லேயும் நானே பேசுகிறேன்னு சொல்லலை. ஆனால் அவரை இன்வைட் பண்ணியிருக்கும்போது அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்னு தெரிஞ்சு தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ஸில் கூப்பிட்ருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கூப்பிட்ருக்கிறது. இது அவர் பேரில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக பேசினது, அவர் ஆன்மீக சொற்பொழிவாளர்னு தெரிஞ்சு தானே கூப்பிட்ருக்காங்க. அப்போ அவர் அவரோட இதில் தானே பேசுவாங்க. அது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கேஸ் ஆகி அவரை அரெஸ்ட் பண்ணுற இதுக்கு போனதுக்கான ரீசன் என்ன? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் பின்னணி இருக்கா? நீங்கள் சொல்கிறதை போல் தவறு அவர் மேலே இல்லை, அரசு மீது தான் தப்பு. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் மாணவிகளை நீங்கள் விஞ்ஞான பூர்வமாக அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அறிவியல் தான் ஒரு மாணவனையும் மாணவியும் சிந்திக்க தூண்டும். இந்த முற்பிறவி பாவம் புண்ணியம் ஊனமுற்ற ஒருவனுக்கு ஏன் ஊனமாக பிறந்தீங்கன்னா போன பிறவியில் செஞ்ச பாவம். அதெல்லாம் அவங்களோட மத நம்பிக்கையை பொறுத்து இருக்குல்ல சார். மதமே தப்பு. மதம் மக்களுக்கு அபின். மதம் என்பதே மார்க்ஸ் சொல்கிறாரு, மக்களுக்கு அபின் போதை தரும். மதம் இந்து மதம் கணவன் இறந்தால் மனைவியை கொளுத்தி விடுன்னு சொல்கிற மதம். இது பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லை. எந்த மதமும் கல்விக்கூடத்துக்கு தேவையில்லை. கல்வி என்பது அறிவியல். மாணவன் நீங்கள் சந்திர மடத்துக்கு ராக்கெட் விடுறதை கற்றுக்கணும். அங்கே இருக்கிற பாட்டி ராட்டம் நோக்கிறத கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மதமாக, இந்து முஸ்லீம் கிறித்துவா எல்லா மதங்களும் மாணவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவை அறிவுசார். நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். நீங்கள் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இன்றைக்கி 1000 வருடங்களுக்கு பின்பு விஞ்ஞானம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. செல்ஃபோனை வச்சுட்டு அமெரிக்காவில் சிகாகோவில் இருக்கவங்க கூட பேசுகிறோம். இது ஆன்மீகம் பேசுமா? திரும்ப கூட எடுத்து போடாது. மனிதன் 1000 வருடம் 2000 வருடங்களுக்கு முன்பு பார்பேரியனாக இருந்தான், விலங்காண்டியாக இருந்தான், காட்டு மிராண்டியாக இருந்தான். இவனை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் அன்றைக்கி மதமும் கடவுளும் தேவைப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சர்ச்சுகள் மூடப்பட்டு என்னவா போச்சு? எல்லாம் ஓட்டலாக மாறி போச்சு. அங்கே போகிறதே இல்லை. கிறிஸ்துவர்களே ஆயிரக்கணக்கான தேவாலயங்கள் மூடப்பட்டு விட்டு இன்றைக்கி ராமர் ஜென்ம பூமி கட்டி அயோத்தியில் ஒழுகுது, மலையில் ஒழுகுது, யாரும் போகிறதில்லை.
விமான நிலையத்தை மூடலாமா வச்சிருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதனால் மனிதனுக்கு வாழ்வியல் எது? உழைப்பதற்கு அவனுக்கு என்ன உத்தரவாதம்? இந்தியாவில் 140 கோடி பேரில் 30% ஒரு நேரம் பட்டினியாக படுக்க போகிறான். கல்வி இன்னும் போய் சேரவே இல்லை. கல்வி இந்த 140 கோடி பேருக்கும் போய் சேர்ந்துருக்கானா? சேரவே இல்லை. அதுதான் முக்கியமே தவிர மகாவிஷ்ணு சொல்கிறார், காம உலகத்தை வென்றால்தான் ராம உலகத்தை அடைய முடியும். ஓஷோ சொன்னார், ரஜினி சொன்னார், இப்போ நித்யானந்தா சொன்னார், பிரேமானந்தா சொன்னார், ஜக்கீப் அங்கே சொல்லிகிட்டு இருக்கார். இதுவா தேவை இந்த சமூகத்துக்கு? அப்போது முழுக்க அரசினுடைய தவறு தான். அரசு இது போன்ற ஆட்களை சிஓ திருவள்ளூருக்கு மாற்றப்பட்ட தலைமை ஆசிரியை தமிழரசி யார் மகாவிஷ்ணுவுக்கு அதாவது இராணுவ அணிவகுப்புங்கிற மாதிரி என்சிசி மாணவர்கள் மாணவிகள் சாரணர் சல்யூட் அடித்து வரவேற்கிறாங்க இந்த போலி சாமியாரை. இவர் பரம்பொருள் அறக்கட்டளைன்னு நீங்கள் மதுரை அலங்காநல்லூரில் லேகியம் விற்கிறவர், சிட்டுக்குருவி லேகியம் விற்கிறார். சிட்டுக்குருவி லேகியம் விற்கிற உனக்கு 10வது வரை படித்திருக்கிற உனக்கு சித்த வைத்தியம் எப்படி தெரியும்? சித்த வைத்தியம் பட்டம் வாங்கினியா? சித்த வைத்தியம் மெடிக்கல் காலேஜில் எத்தனை வருஷம் படித்தீங்க? இப்போ எதுவுமே இல்லை. ஆஸ்திரேலியாவில் ஆசிரமம், மொரிஷியஸில் ஆசிரமம், இலங்கையில் ஆசிரமம், ஏதோ அமிஜிக்கரைக்கு போகிறதை போல் ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்கடி பறந்துட்டு வர்றார். பேசி முடித்தார். எங்கே இருக்காருன்னா சிட்னி மெல்போர்னில் கங்காருவோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கிறாரு. அப்போது போலீஸ் இங்கே ஏட்டையாக எஃப்ஐஆர் போட்ட உடனேயும் ஆஸ்திரேலியாவிலேருந்து அடுத்த ஃப்ளைட்டில் எங்கே நீங்கள் இந்துமா கடலை கடந்து 7000 கிலோமீட்டர் கடந்து வந்து இறங்கிட்டார். அப்போது இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு இவனுக்கு எப்படி வந்தது? எல்லாம் சாதாரண அலங்காநல்லூரில் லேகியம் விற்கிற ஆண்மை சிட்டுக்குருவி லேகியம் விற்கிற உனக்கு எப்படி இவ்வளோ பெரிய பின்னணி வந்தது? நீங்கள் சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்துலேயும் அசோக் நகர் பள்ளிக்கூடத்துலேயும் சிஓ அனுமதியோடு தலைமை ஆசிரியர் அனுமதியோடு இவரை பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுவதற்கு அனுமதித்த மகேஷ் பொய்யாமொழி தான் குற்றவாளி. மகேஷ் பொய்யாமொழியுடைய கவனத்துக்கே வராமல் நாம் தமிழர் சிவராம போலி என்சிசி ஆஃபீஸராக தருமபுரி கிருஷ்ணகிரியில் 13 வயது பெண்கள் பல பெண்களை கற்பழிச்சிருக்கிறான். இந்த வழக்கு பெருசாகும். இந்த வழக்கு மக்கள்கிட்ட போனால் திமுகவை மக்கள் நீங்கள் உமிழ்வா. நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. அதற்காக எலிபேஸ்டோடு அவன் செத்து போயிட்டான். தோண்ட நீங்கள் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை நீங்கள் கதற கற்பழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு இந்த புள்ளி விவரங்கள் வருவதற்கு முன்பே எலிபோஸ்டோட கதை முடிஞ்சுது. இந்த போலி நபர் எப்படி கல்வி கூடத்துக்குள்ளே போனா, என்சிசின்னு போனா? தருமபுரி கிருஷ்ணகிரி இருக்கிற பள்ளி கல்லூரி தனியார் கல்லூரி பாலிடெக்னிக் எல்லா பக்கம் இவன் ஊடுருவி இருக்கான்னா அரசு செயலிழந்து விட்டது. கல்வித்துறை காணாமல் போய்விட்டது. கல்வித்துறைக்குள்ள இந்த மகாவிஷ்ணுவும் சிவராமனும் எப்படி ஊடுருவ முடிந்தது? போலியான நபர்கள் மாணவர்களை நோக்கி முற்பிறவி பாவம் புண்ணியம், நீ அழகா இல்லையா, பாவம் பண்ணியிருக்க. இந்த இப்படி ஒரு மாணவியை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா தற்கொலை எண்ணம் தான் வருமே தவிர நீங்கள் சமூகத்தை எதிர்த்து போராடணும்னு உணர்வே வராது. ஏன் அழகா இல்லாத பெண்கள் ஐஏஎஸ் ஆகலையா, ஐபிஎஸ் ஆகலையா, ஐஎஃப்எஸ் ஆகலையா, விமானம் ஓட்ட போகலையா? அழகு என்பது இயற்கை. அழகா இருந்தால் தான் அறிவு இருக்குமா? இதெல்லாம் மகாவிஷ்ணுவுக்கு யார் சொல்லி கொடுத்தாரோ? படு பிற்போக்குத்தனமானவன். ஆணுடைய விந்தை நெற்றியில என்னால் நிறுத்த முடியுங்கிறார். இதாய மோட்டிவேஷனு? நெருப்பு மலை மந்திரத்தை சொன்னா நெருப்பு மலை பேயும், மந்திரத்தை சொன்னா மேக வெடிப்பு நடக்குங்கிறார். ஐயா, விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியாத நீ கண்டுபிடிச்சிட்டியா? என்ன மந்திரம் சொல்லியிருக்க? மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை மகாவிஷ்ணு ஒரு மூட நம்பிக்கையினுடைய அடையாளம். மகாவிஷ்ணு பள்ளிக்கூடத்திற்கு பகுத்தறிவு சொல்லிக் கொடுப்பதற்கு நீங்கள் லாயக்கற்ற நபர். சைதாப்பேட்டை பள்ளிக்கூடம், அசோக் நகர் பள்ளிக்கூடம், இதை விட விநாயகர் சதுர்த்தி என்பது அது பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு மத நம்பிக்கை. விருப்பப்பட்டவன் விநாயகரை கும்பிடு, விருப்பப்பட்டவன் அல்லாவை கும்பிடு, விருப்பப்பட்டவன் இயேசுவை கும்பிடு, அதில் யாரும் தலையிட மாட்டாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்துக்குள்ளே
நீங்கள் விநாயகர் வரக்கூடாது. ஏன்? விநாயகர் என்பவர் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கிறித்துவ மாணவி இருப்பான், முஸ்லீம் மாணவி இருப்பான், அத்தனை மாணவர்களும் சமூக நல்லிணக்கத்தோடு கல்வி பயிலுகிற இடம்தான் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் என்பது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இதை நீங்கள் ஓரமாக வச்சுக்கலாம். பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். இதுதான் கல்வி தான் ஒரு மனிதனை அறிவாளியாக்கும். கல்வி தான் அவருடைய பகுத்தறிவை நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டும். கல்வி தான் விஞ்ஞானி ஆவான். கல்வி தான் அப்துல் கலாமை போல ஆவான். இதுதான் அடிப்படையை தவிர பகுத்தறிவு கல்வி, சுயமரியாதை கல்வி, விஞ்ஞானபூர்வமான கல்வி இவைகள் தான் ஒரு சமூகத்தை மீட்டெடுக்குமே தவிர மூட நம்பிக்கையில் மீட்டெடுக்காது. மூட நம்பிக்கை விதைக்கக்கூடிய இந்த நபரை திமுக அனுமதிச்சிருக்குன்னா, இப்போது காந்தின்னு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் சொல்கிறாரு, பாவம் செய்தவர்களுக்கு தான் பெண் குழந்தை பிறக்கும், புண்ணியம் செஞ்சவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அப்போ அமைச்சருக்கு பெண் குழந்தை இருந்தால் பாவம் பண்ணுவரா? நான் கேட்குறேன். இப்போ அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, அவங்க பூரா பெண் குழந்தை பெற்றவர்கள் பூரா பாவம் பண்ணுங்களா? பகுத்தறிவு பேசுகிற அந்த கட்சியிலேயே வந்து இந்த மாதிரிலாம் பேசினா என்ன? அப்போ பகுத்தறிவே போச்சுமா. தந்தை பெரியாரோடு பகுத்தறிவு போச்சு. அப்போ பெரியாரோட பேர்ல இவங்க இதெல்லாம் பண்ணி ஏமாற்றுகிறார்கள். பெரியார் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் சங்கர்னு வாத்தியார், அவர் பார்வையற்றவர், பகுத்தறிவில் டாக்டரேட் பண்ணியிருக்காரு, 2வது +2ல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. இவர் தான் போய் அந்த மகாவிஷ்ணுவை எதிர்த்து கேள்வி கேட்குறார். மாணவிகளை நோக்கி நீ எப்படி முற்பெருமை சொல்லலாம், பாவத்தை சொல்லலாம், புண்ணியத்தை சொல்லலாம், உடன்கட்ட ஏறுதலை சொல்லலாம், நீங்கள் அவர்கிட்ட எப்படி நீ குரூப் செக்ஸை சொல்லலான்னு சண்டை பிடிக்கிறார். மற்ற வாத்தியாரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பயந்து அஞ்சு நடுங்கி ஒதுங்கி நிற்கிறான். அப்போ பகுத்தறிவு தான் கேள்வி கேட்க சொல்லுது. சாக்ரட்டிஸ் சொன்னார், எதையும் கேள்வி கேர், ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேர். பள்ளிக்கூடத்தில் படிக்காத, நேராக வயக்காட்டுக்கு போ. செடியை பற்றி படிக்கணுமா, வயக்காட்டுக்கு போ. சாக்ரட்டிஸ் சொன்னார், பிளாட்டோ சொன்னார், அரிஸ்டாட்டில் சொன்னார். எல்லாம் என்ன சொன்னாங்க? பள்ளிக்கூடத்தில் முடங்கி கிடக்காதரா, விலங்கை பற்றி படிக்கணுமா, காட்டுக்கு போ, விலங்கை புடி, ஆராய்ச்சி பண்ணு, குடலை பாரு, குண்டாமணியை பாரு, ஆராய்ச்சி பண்ணு, அது தெரிஞ்சுக்கிட்டான்னு. வயலில் நாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, மரத்தை பற்றி தெரியணுமா, பறவையை பற்றி தெரியணுமா, நேர பறவையை போய் பாரு. இதுதான் சாக்ரட்டிஸ் சொன்னார். உலகத்தில் சிந்திக்க சொன்னவன் சாக்ரட்டிஸ், அவனுடைய சிஷியன்தான் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். உலகத்தில் இன்னைக்கு பிளாட்டோ அகாடமி தான் பள்ளிக்கூடம் வைக்கிறான். அப்போது இந்த மாணவர்களை மிகப்பெரிய அறிவு ஜீவிகளாக, இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக, அரசு துறை அதிகாரிகளாக, ஐஏஎஸ்ஸாக, ஐபிஎஸ்ஸாக மாற்ற வேண்டுமே தவிர அவனை சாமியாரை மாற்றக்கூடாது, அவனை மதவாதியை மாற்றக்கூடாது, மந்திரவாதியை மாற்றக்கூடாது, தந்திரவாதியை மாற்றக்கூடாது, குடுகுடுப்பக்காரனை மாற்றக்கூடாது. இதுதான் உலகத்தில் தோன்றிய அத்தனை தலைவர்களும் போதித்த அரசியல். மகாவிஷ்ணுவை நீங்கள் அங்கே மோட்டிவேஷன் பீச்சு, அதாவது முன்னேற்றத்துக்கான சொற்பொழிவுக்கு அழைத்து அவருக்கு தலைமை ஆசிரியர் தமிழரசி திருவள்ளூருக்கு மாற்றினால் மட்டும் போதாது. அந்த சிஓ யார், அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் காமாட்சி யார், இப்படியெல்லாம் அரசாங்கம் ஆய்வு செய்யுமா? செய்யலை. அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருச்சு. இந்த அன்பில் மகேஷ் அவர் வந்து அந்த ஆசிரியரை பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு, எங்கள் ஏரியாவுக்கு வந்து நீ இப்படி பேசிட்டா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் எனக்கு தெரியல சார். ஒரு அமைச்சர் இப்படி பேச முடியுமா? இல்லை, அமைச்சருக்கு தெரியாமல் பள்ளி கல்லூரி நிர்வாகம் எப்படி இது போன்ற முட்டாள் மதவாதிகளை அனுமதித்தது? அதுக்கு முழு பொறுப்பு மகேஷ் பொய்யாமொழி பதவி விலகணும். அவர் கல்வித்துறை மந்திரிக்கு லாய்க்கு இல்லை. உதயநிதிக்கு மேக்கப் வேணா போயிடலாம், பொட்டி தூக்குவதற்கு போயிடலாம். சமூகம் நாசமாக போயிட்டு இருக்கு, சீரழிந்து சிக்கி சின்னாபனம் ஆகி கொண்டு இருக்கிறது. இந்த காலேஜஸ்ல வந்து இப்போ இவ்வளோ வந்து கஞ்சா புழக்கம் அவ்வளோ இருக்கு. அதுக்கான ஒரு முயற்சி யாருமே எடுத்தா மாதிரி தெரியல. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் சார், இது வந்து மக்கள் நடுவில் எவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தி கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்மளோட பசங்களை நம்பி எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்தே பிரச்சனை வந்ததுன்னா. இல்லைம்மா, பள்ளி கூடம் என்பது ஒரு புனிதமான இடம். ஆசிரியர் அப்பா அம்மாவுக்கு குரு, அப்புறம் தான் தெய்வமாக சொல்கிறான். ஆனால் இப்போ பள்ளிக்கூடங்கள் பூரா ஆபத்தான இடமா மாறிட்டு வருது. சிவராம போலி என்சிசி அதிகாரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி,
2 மாவட்டங்களையும் அப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கிறான். எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சிக்கி சீரழிஞ்சு சின்னாமணமானது என்பது நீங்கள் திரைமறைவில் போயிடுச்சு. இப்போ அடுத்து மகாவிஷ்ணு கதை ஓடிட்டுருக்கு. மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை எப்படி 2 பள்ளிக்கூடங்கள் இப்போ ஒரு ஜியோ போடுறாங்க, பள்ளி கல்வி சம்பந்தமான அரசு சாரா நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது ஜியோ போடுறீங்க. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? அப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் கல்வித்துறையே இல்லை. கல்வித்துறை என்பது நீங்கள் எவ்வளோ இருக்கிற 35 துறைகளில் கல்வித்துறை தான் முக்கியமான துறை. கல்வித்துறை தான் நீங்கள் சமூகத்தை மாற்றக்கூடிய துறை. கல்வி தான் ஒரு சமூகத்துக்கான கண். 2 கண்ணுமே நீங்கள் பகுத்தறிவு கண்ணை அந்த கல்வி தான். இதுதான் இந்த நாட்டில் ஒரு நாட்டினுடைய அளவீடு என்பது எத்தனை சதவீதம் கல்வி பெற்றிருக்கிறான். இதுதான் ஒரு சமூகத்தினுடைய அளவீட. கேரளாவில் 95% கல்வி அறிவுங்கிறான். ஆமாம். அப்போ அங்கே எல்லாருமே படித்தே ஆகணுங்கிறத கட்டாயம் அந்த சமூகத்துக்கு. யாரா அதிகமாக படிக்காமல் இருக்கா பார்த்தா யூபி, பீகார், ஒரிசா, எம்பி, யூபி கல்வியே இல்லை. அப்போது கல்வி அடைந்த மாநிலமாக தமிழ்நாட்டையும் கேரளாவையும் நம்ம முன்னிலைப்படுத்துவதற்கு காரணம் பல சமூக தலைவர்கள். நீங்கள் கர்ம வீரர் காமராஜ் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்காத எல்லா பள்ளிக்கூடங்களையும் திறந்தார். கருணாநிதி காமராஜர் படிக்க சொன்னார், கருணாநிதி குடிக்க சொன்னார். கருணாநிதியுடைய சிஷியன் அன்பில் மாட்டு வண்டி ஓட்டிய அன்பில் பொய்யாமொழி. இப்போ மகேஷுக்கு தெரியாமல் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் என்ன நடக்குதுன்னா ஆன்மீக சொற்பொழிவு என்கின்ற பெயரில் படு பிற்போக்குத்தனமான சொற்பொழிவு நடக்கிறது. இது நீங்கள் அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது ஆசிரியருக்கும் அந்த மகாவிஷ்ணுக்கும். மாணவிகள் பூரா மகாவிஷ்ணுக்கு ஆதரவு. இதென்ன பெருமா கோயில் கதா காலட்சேபம் நடக்குது. அரசு செயலிழந்து விட்டது. அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் மக்களால் தூக்கி எறியப்படுகிற நாள் விரைவில் வரும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய மிகப்பெரிய மன வருத்தமாக மாறி இருக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.